தேர்தல் வாக்காளர்கள் பணி, தேர்தல் வாக்காளர்கள் லிஸ்ட்டு பட்டியலில் மாற்றம் கொண்டு வராங்க சார் அப்படின்னு அதுக்கு பேர். மத்திய அரசாங்கம் மாற்றம் கொண்டு வராங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. இதில் என்ன பண்ண போகிறாங்களோ. நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் கரெக்டாக தான் போகிறாங்க. இப்போ பாருங்கள், 75,000 அரசு ஊழியர்களை வீடு வீடாக அனுப்புகிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க. வாக்காளர் பட்டியல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல வாக்காளர் இல்லை, நாங்கள் பேரை நீக்க போகிறோம்னு நோட்டீஸ் போடுவாங்க. இருந்தால் நீங்கள் போய் ஆதாரத்தை கொடுத்து, இல்லை நான் வேறு இதில் இருக்கேன், வேறுக்கு வீடு மாறிட்டேன்னு சொல்லி மாற்றிக்கலாம். செத்தவர்கள் பேரெல்லாம் நீக்க போகிறாங்க. ஸோ வாக்காளர் பட்டியல் மாற்றம்ங்கிறது அவசியமான ஒன்று. நேர்மையான தேர்தல் நடத்தணுமா இல்லையா அந்த நாட்டில்? அதற்காக செய்யப்படும் ஒரு விஷயந்தான் வாக்காளர் பட்டியல் மாற்றம். இதுக்கு பேர் சார்னு பேர். ஸோ திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்காளர் பட்டியலை மாற்றக்கூடாது, தேர்தல் இதை கொண்டு வரக்கூடாது சார் இதுன்னு சொல்லி திமுக ஒரு மீட்டிங் வச்சுருக்கான். அனைத்து கட்சி கூட்டம். அதில் முக்கியமான கட்சிகள் எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள். அதிமுக, விஜய், சீமா இவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். நல்ல விஷயம். நம்ம எல்லோருக்கும் தேவை நேர்மையான தேர்தல். வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போடணும். போலி வாக்காளர்கள் நீக்கப்படணும். இறந்து போன வாக்காளர்கள் நீக்கப்படணும். இதெல்லாம் நீக்கப்பட்டால் தான் உண்மையான மக்கள் உண்மையாக தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் நம்ம நாட்டுக்கு அமையும். அப்படிப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் வந்தாலும் வரவேற்போம். மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, ஒரிஜினல் வாக்காளர்கள், அதாவது உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வாக்காளர் பட்டியலிலே முறைகேடு இருந்து இல்லாத வாக்காளர்களை எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டு அப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் நம்முடைய கருத்து. அதனால் சார் தேர்தல் தேர்தல் ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர்கள் பட்டியலில் மாற்றம் தேவை. வாக்காளர் பட்டியலில் இருந்த முறைகேடுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரு நேர்மையான தேர்தல் தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும். அதற்கான விஷயத்தை தான் இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது.